உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 2 சாமுவேல் 22:29, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நம்முடைய விளக்கு யாருன்னா தேவன்தான். தேவன்தான் நமக்கு விளக்காய் இருக்கிறார். அதனால் நம்ம இருள் என்ன ஆகுதுன்னா வெளிச்சமாக மாறிடுதான். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. உங்களுக்கு விளக்காய் ஒரு லைட்டாக இருக்கிறவர் தேவன்தான். அதனால் உங்ககிட்ட இருக்கிற எல்லா இருளும் அது போயிடுது, உங்களை விட்டு போயிடுது, வெளிச்சம் வந்துடுது. இந்த பிரச்சனை வந்தது, என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. இந்த வியாதி வந்துச்சு, என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. அப்படியே இருட்ட தொடங்கிடுச்சுங்க. எப்படின்னே புரியல. ஒரே ஒரு வியாதி தான் வந்துச்சுங்க, என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்துச்சு, என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களுக்கு விளக்காய் இருப்பார். அவர் விளக்காய் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். எந்த இடத்துல நீங்கள் இருட்டாயிடுச்சுன்றீங்களோ அந்த இடத்துல வெளிச்சம் வருது. சரிங்களா? தேவன் தான் உங்கள் பிரச்சனைக்கு விளக்காய் இருப்பார், வியாதிக்கும் விளக்காய் இருப்பார். அதனால் எல்லாமே சரியாயிடுங்க, வெளிச்சம் வந்துடும். சரிங்களா? அதனால் எப்பொழுதும் உங்களுக்கு லைட்டு யாருன்னா நம்ம தேவன்தான். திடீர்னு என் வாழ்க்கையில் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கலை, திடீர்னு ஒரு வியாதி வந்துடுச்சு, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கவலைப்படுறீங்களே, அதெல்லாம் திடீர்னு அப்படியே வெளிச்சமும் வந்துடும். கவலைப்படாதீங்க. திடீர்னு வந்த இருட்டெல்லாம் திடீர்னு தேவன் கொடுக்குற அந்த வெளிச்சத்தால் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்ம தேவன் உங்களுக்கு விளக்காய் இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 119, 105 படித்து பாருங்களேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, வேத வசனம் பைபிள் எடுத்து படிங்க, சத்தமாக படிங்க. அப்படியே வீட்டில் வெளிச்சம் வந்துடுவோங்க. அதனால தான் பைபிள் படிக்க சொல்கிறாங்க. வேத வசனத்துக்கு உயிர் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது வெளிச்சத்தையும் கொடுக்குமா. ஏன் வேதத்தை படிக்கணும்னு தெரியுதா? பைபிளை ஏன் படிக்கணும்னு தெரியுதாங்க? பைபிள் படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதோ இல்லையோ சத்தமாக படிங்க. ஒரு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க வசனங்களை. அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை இருட்டாக இருந்த வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக ஆகிடும். அதனால் சத்தமாக பைபிள் படிங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அது உங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், கால்களுக்கு தீபமாக இருக்கும். எந்த இடத்துல அடி எடுத்து வைக்கணும், இடராமல் கொண்டு போவோம். அது கால்களுக்கு ஒரு தீபத்தை கொடுக்குமா. பாதைக்கு வெளிச்சத்தை கொடுத்துரும், கால்களுக்கு தீபமாக இருக்கும். நம்ம கால்கள் இடராமல் ஆண்டவர் பார்த்துப்பாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாத இடத்துல தேவன் உங்களுக்கு விடையாக இருப்பார். அவரே பதில் கொடுப்பார், அவரே வெளிச்சமாக இருப்பார். உங்களை பிடிச்சிருக்கிற அந்த இருட்டு அப்படியே விலகிடுதுங்க. எத்தனை வருஷம்தான், எத்தனை மாதம்தான் இந்த இருட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? கவலைப்படுறீங்களே, தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்துடுவார். 38 வருஷமாக ஒரே ஒரு வியாதி என்னும் இருட்டில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை? 38 வருஷம் உட்காரதே எவ்வளோ கஷ்டம். அவரும் நினச்சாரு, இந்த பெதஸ்தா குளம் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்துரும், ஒரே ஒரு தடவை மூழ்கி எழுந்துட்டா போதும், இந்த குளத்துல ஒரே ஒரு தடவை மூழ்கி எழுந்துட்டா போதும், எனக்கு வெளிச்சம் வந்துடும் நினச்சாரு. ஆனால் 38 வருஷம் அவர் இருட்டில் உட்கார வேண்டியதாக போயிடுச்சு. பார்த்துக்கோங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் வந்தாருங்க அவரை சந்திக்க. இயேசு வந்த உடனே என்ன ஆச்சு? வெளிச்சம் வந்துடுச்சு. அவருடைய பாதைக்கு வெளிச்சம் வந்துருச்சு, அவருடைய கால்களுக்கு தீபம் வந்துருச்சு. அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவ்வளோதான். அந்த இருட்டிலேருந்து வெளில வந்துட்டார். தேவன் தான் உங்களுக்கு விளக்காக இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. உங்கள் இருட்டில் எவ்வளோ வருஷம் தான் நான் இந்த இருட்டில் உட்கார்ந்துட்டுருக்கிறது அப்படின்றீங்களே, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க.
அவங்க பிள்ளைங்களுடைய இருட்டை நீங்கள் வெளிச்சமாக மாற்றி தர போகிறீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க எத்தனை வருஷம்தான் இருட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க. உங்களால் நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரீங்க. பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள்ளே மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. அப்பா, கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. 1000 வருடம் நீங்கள் திரும்பவும் இந்த பூமிக்கு வந்து தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சவங்க கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.